மார்ச் 13 இன்று. சொபகிருது வருடம் மாசி 30 புதன்கிழமை. வளர்பிறை திருதியை திதி காலை 8:53 மணி வரை. அதன்பின் சதுர்த்தி திதி. ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 12:35 மணி வரை. அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம் இரவு 11:20 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மகம் பூரம். பொது சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:25 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் காலை 8:41 மணி. அஸ்தமனம் இரவு 9:25 மணி. மேஷராசி என்பர்களே, உங்கள் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் செயல்களில் குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும். எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி செயல் லாபமாகும். வருமானம் உயரும். ரிஷபராசி என்பர்களே, தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். எதிர்பாராத செலவு தோன்றும். தொழிலில் அக்கறை தேவை. உங்கள் முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. வரவை விட செலவு அதிகரிக்கும். செயல்களில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, தொழிலில் உண்டான நெருக்கடி விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். முயற்சியில் இருந்த தடை விலகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் உங்களுக்கு இடையூறு செய்தவர் விலகிச் செல்வர். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் மனதில் இருந்த குழப்பம் விலகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். நெருக்கடி நீங்கும். தொழிலில் இருந்த தடை விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சிம்ம ராசி என்பர்களே, உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். அரசியல்வாதிகள், அரசு ஊழியர் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். தெய்வ அருளால் உங்கள் பிரச்சனை தீரும். கன்னிராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் உங்கள் முயற்சியில் சங்கடம் தோன்றும். தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் செயல் இன்று இழுபறியாகும். வெளியூர் பயணத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் லாபம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். குரு சந்திரன் பார்வையால் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர் மீண்டும் உங்கள் தயவை எதிர்பார்ப்பர். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். வாழ்க்கை துணையுடன் சுமூகமான நிலை உண்டாகும். விருச்சிக ராசி என்பர்களே, வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்களுக்கு எதிரானவர் மனம் மாறுவர். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி என்பர்களே, நேற்று வரை இருந்த சங்கடம் நீங்கும். சூரியனால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குரு சந்திரன் இணைவால் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும்.
நீங்கள் எதிர்பாராத ஆதாயத்தை அடைவீர். செல்வாக்கு உயரும், நெருக்கடி விலகும். மகர ராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். ஜீவனஸ்தான தொழில் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சி லாபமாகும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி வெற்றியாகும். வருமானத்தில் உண்டான தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். விருப்பத்திற்கு மாறாக குடும்பத்தினர் சில செயல்களை மேற்கொள்வர். சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவீர். உங்கள் செயல்களில் சங்கடம் தோன்றினாலும் பண தேவை பூர்த்தியாகும். புதிய முயற்சி வேண்டாம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கிருந்த குழப்பம் விலகும். செயல்களில் லாபம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். குரு சந்திரன் இணைவால் உங்கள் சங்கடம் விலகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வழக்கமான செயல்களில் லாபம் அதிகரிக்கும் நாள்.